ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். இதில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளகினை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு ப்ளகின்னால் நமக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு ஈஸியான ஒர்க் வந்துட்டு முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் இதில் ஒரு ப்ளகின் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமல் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா. இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ப்ளகின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஜிங்கிள்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை லிசன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஜிங்கிள்ஸ். ரைட், இப்போது இந்த ஜிங்கிள்ஸை வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போது இந்த கேமல் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லவா, கேமல் க்ரஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லவா. ஸோ இதில் போயிட்டு ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரிஜினல். இப்போ இந்த டெம்ப்ளேட், அதாவது இந்த ப்ளகின் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ரேண்டமாக வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், லூப்பில் போட்டுறேன். அப்போ தான் நம்ம மாற்றும் போது நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நிறைய விதமாக வந்துட்டு நம்ம சவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த கேமல் க்ரஸர் வச்சுட்டு. ஸோ இது மெயினாக வந்துட்டு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பிஜிஎம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு ட்ரம் தான் இது. நான் வித்தவுட் இதில் வந்துட்டு ப்ளே பண்ணும்போது உங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும். பட் இதுவே வந்துட்டு நான் இந்த கேமல் ப்ளகின் யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த சவுண்டோட வேவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. காரணம் என்னென்னா இந்த ப்ளகின். ரைட், இதில் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ப்ரீசெட்ஸில் போயிட்டு இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு இருக்குது, அதாவது ப்ளகின்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் நம்ம இப்போ பேஸ் மேக்கர் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரிட்டிஷ் க்ளீன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எப்படி இந்த இது கேட்குதுன்னு பார்ப்போம். டிசார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களோட ட்ரிபிளை வந்துட்டு ஏற்றுறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, நெக்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் வித்தியாசமாக. பாருங்கள், ஸோ ஃபில்டரில் போயிட்டு நீங்கள் கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை விதமாக வந்துட்டு நம்ம மாற்ற முடியும். டிசார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த வைப்ரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகிடும். மெக்கு இதெல்லாம் வந்துட்டு டியூன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ட்ரிபிள் வந்துட்டு பயங்கரமாக கூடும். அந்த சில்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு.
இதுவே நீங்கள் இந்த ஃபில்டர் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த வைப்ரன்ஸில் வரதில் நாய்ஸு அது வந்துட்டு கட் ஆஃப் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரை பொறுத்தளவு உங்களுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் கூட்ட உங்களுக்கு வந்துட்டு அந்த வால்யூம் வந்துட்டு அதிகமாகிட்டே போகும். அதாவது அந்த பீட்டோட வால்யூம் வந்துட்டு அதிகமாகிட்டே போகும். இதில் பேட் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வைப்ரேஷன் வந்துட்டு ஏற்படுத்தும் அந்த மியூசிக்கில். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த மாஸ்டர் தான் வந்துட்டு மெயினான வால்யூம் கண்ட்ரோலு. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அமௌண்ட்டில் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு பீட்டை வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அந்த அமௌண்ட் வந்துட்டு கம்மி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பீட் ரேஞ்ச் வந்துட்டு மாறும். இதுவே இந்த மாஸ்டரில் வந்துட்டு நான் வால்யூம் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணேன்னா என்னோட அந்த வால்யூம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த மிக்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு அந்த சில்னஸ் எல்லாம் இருக்குல்லவா, அந்த பீட்டில் சில்னஸ்லாம் வருது. ஸோ அந்த ட்ரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில்னஸ் சவுண்ட் வரும். ஸோ அந்த இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறது மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த மிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரே பீட்டு இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேஸ் மேக்கர் வச்சிட்றேன். இப்போ வித்தவுட் எஃபெக்ட்னால் இப்படி போகுது, ரைட். இப்போது இந்த இடத்துல நான் எஃபெக்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரேண்டம் கிளிக் அதாவது இதில் ப்ளே பண்ணிவிட்டு ரேண்டம் கிளிக் பண்ண நிறைய வேரியேஷனில் வந்துட்டு நம்மளால் சவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இப்போ ரேண்டம் கிளிக் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். இப்போ அடுத்தடுத்து நான் கிளிக் பண்ண உங்களுக்கு சவுண்டு வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஒரே சவுண்ட் தான், ஒரு சின்ன கிளிப்பு. அதில் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பிஜிஎம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டி எனக்கு கிளிக் பண்ணும்போது நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கிது. இது மெயினாக வந்துட்டு நமக்கு பிஜிஎம்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மியூசிக் நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு வேறு இதில் மாற்றணும் அப்படின்னா நம்ம அதை கொண்டு வரலாம். அதே போல் இதுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட வாய்ஸை கூட இதில் வந்துட்டு கொண்டு வந்துட்டு நம்ம வாய்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாய்ஸுக்கு இந்த மாதிரி ப்ளகின்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நம்மளோட மாடுலேஷன் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். இதுலேயே வந்து ரிவர்ப்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு நம்ம வாய்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டுடியோலாம் வந்துட்டு பேசுனா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ளகின்னால் நமக்கு எவ்வளோ வந்துட்டு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.